கௌரின்ற ஒரு சீரியலுமே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நந்தினியோட ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சேம் கேரவன் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். வாய்ஸ் மெசேஜ் அப்படி அனுப்பிச்சிருந்தோம். எனக்கு பர்சனலாக தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா க்யூட்டாக ஸ்வீட்டாக இருந்தா. பட் அவ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா அது கூட எனக்கு தெரியும். 17 இயர்ஸ்ல எனக்கே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. இங்கே இப்போ நான் ஃபேமிலி கூட இல்லையா, நான் தனியாக தான் இருக்கேன். இவங்க கரெக்டா அதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு இவங்க பண்ணுது. ஸோ மேபி இது எதுவும் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டாக்கெல்லாம் இருக்கா? ஐ நோ இட்ஸ் லைக் ஒரு ஒரு கட்டுக்கதை மாதிரி தான். இவங்கள கூட நரேஷ் கூட அதுதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இப்போதான் அந்த மாதிரி சீன் போகுது. நரேஷ் ரொம்பவே லைக் பர்சனலா அதை எடுத்துக்கிட்டா. லைக் பராசக்தியில இந்த ரோல் கிடைச்சதுக்கும் அப்புறம் சீரியல்ல நடிக்கணும் சொல்லி நான் யார்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணல. பட் மூவிஸ்க்காக நான் கெஞ்சிருக்கேன். நான் போய் சொல்லுவேன், நான் கெஞ்சிருப்பேன். என்ன 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 சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் கஸ்தூரி மஞ்சள், சந்தனம், முல்தானி மிட்டி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டேன் ஆகிட்டு அப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா உடனே போயிட்டு நான் டொமேட்டோ இருக்குல்ல, போகும்போது டொமேட்டோ வாங்கிட்டு போவேன், ஹாஃபாக கட் பண்ணுவேன், ரப் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே 10 நிமிஷம் கழிச்சு நல்லா குளிச்சுவேன். ஆயிலி ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா ஆயிலி ஸ்கின்க்கு வந்து டக்குன்னு பிம்பிள் வந்துடும். பிம்பிள் வந்துச்சுன்னா நான் நீம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். நீம் ஆயில் ஒர்க்ஸ். ஏன்னா பராசக்தி மூவில நான் ஒரு சுட்டு மேக்கப் கூட போடல. ஜஸ்ட் சன்ஸ்கிரீன் மட்டும்தான், அந்த பெரிய பொட்டு மட்டும்தான். பாண்டவர் இல்லமா இருக்கட்டும், நாயகி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து திருப்பி எப்போ நீங்க சன் டிவில வருவீங்கன்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்காங்க. எப்போ நாங்க எதிர்பார்க்கலாம் உங்களை திருப்பி? மூவியோ பண்ணுவேன், இந்த மாதிரி கேப் கடிச்சா உடனே பிரேக் கடிச்சா உடனே ஓடி போய். பட் என்னோட பேஷன், என்னோட ஆசை எல்லாம் மூவி இன்னும் பண்ணணும். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போ வந்து நீங்கள் இன்னும் சீரியல்ஸும் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கலைஞரில் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா உங்களோட பீக் டைம் வந்து நாயகி, பாண்டவர் இல்லம்லாம் பண்ணப்போ பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இப்பயும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சீரியல் எப்படி போயிட்டு? இல்லை, இப்போ அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் அங்கே கம்மி ஆயிருந்துச்சு. நடுவில் ஜஸ்ட் கலைஞரில் ஒரு சீரியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேபி லைக் இப்போ நடுவில் பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இப்போ நடிக்கல தெரியல. ஒரு சில பேர் அது பார்த்துட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் லைக் முன்னேறி 100 பேர் என்னோட சீரியல் பார்த்துட்டு இருந்தா இப்போ மேபி 10 பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால மீதி அந்த 90 பீப்புள் அவங்க என்கிட்ட பார்க்கும்போது, என்ன நீங்கள் இப்போ நடிக்கல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படியெல்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்கு ஓகே சரி. இது ஆக்சுவலி மார்ச்ல நான் பராசக்தியில் வந்தேன். இதுக்கு முன்னேறி விஸ்வாசம் ஷூட்டிங் டைமில் நான் நாயகி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே டேட் கிளாஷ்னால ஆப்வியஸ்லி நான் நாயகிக்கு தான் ஜாஸ்தி ப்ரெஃபரன்ஸ். லைக் ஒவ்வொரு தடவை அவங்க சொல்லும்போது நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் விஸ்வாசம் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மாதிரி எனக்கு நான் இருக்க மாட்டேன் சீன்ஸில். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கூட எனக்கு சொல்லியிருந்தாங்க, சரி அந்த நேன் மேமோட ஆஃபீஸில் நீ ஒர்க் பண்ணுற, அவங்க கூட லைக் அந்த மாதிரி ஏதோ இது வச்சுக்கலாம், நீ வா. நான் டேட் கேட்டு அது முடியல. ஸோ அந்த டைமில் நான் ஓகே சரி என்ன பண்ணுறது, எனக்கு சீரியல் நாயகி தான் முக்கியம். என்னன்னா நாயகிலேருந்து அவ்வளோ இது ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால நான் எதுவுமே சொல்லலை. பட் இந்த பராசக்தியில் இந்த ரோல் கிடைச்சதுக்கும் அப்புறம் ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் அந்த ஸ்ரீலங்காவில் மார்ச் மாதம் ஷூட் பண்ணியாச்சு. அண்ட் அங்கே தான் மெயின் என்னோட அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இதில் கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பாக்ட் சொல்லி. ஸோ அதனால இதுக்கப்புறம் எவ்வளோ நாள், அது 2 நாள் கூட சரி, 5 நாள் கூட சரி, 10 நாள் கூட சரி, எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருந்தாலும் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அந்த சீரியல்னால இது மிஸ் பண்ணக்கூடாது. அதனால நான் அதுக்கு அப்புறம் அந்த டைமில் ஆக்சுவலி எனக்கு மீதி வேறு சேனல்லேருந்து ஆஃபர் வந்துருந்துச்சு. பட் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருந்துச்சுன்னா, லைக் மூவியோட டேட் வந்துச்சுன்னா
நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த டைமில் நான் உங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்கள் ஈவன் இப்போது கலைஞரில் பண்ணுற அந்த சீரியலில் கூட காத்து வாக்கில் 2 காதலில் கூட நான் அதை தான் சொன்னேன். நான் நீங்கள் எதுக்கும் இந்த மாதம் என் கூட 2 நாள் ஷூட் பண்ணியிருக்கீங்க சொல்லி நான் சண்டை போட மாட்டேன். பட் எனக்கு 2 நாள் அங்கே ஷூட்டிங் இருக்கேன்னா அந்த 2 நாள் நீங்கள் தரலைன்னா நான் சண்டை போடுவேன். அந்த 2 நாள் எனக்கு ஃபேர் எனஃப், கரெக்ட் தானே? அது அதனால தான் நான் லைக் கலைஞர் இருந்த லைக் எந்த சேனல் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. காசுக்காக தான் நம்ம சீரியல் பண்ணுறோம். அது நமக்கு முக்கியம். காசு இல்லாம வாழ முடியாதும்மா. பட் மூவின்னா நமக்கு பேஷன். அதுவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா. அண்ட் நீங்க இன்னொரு சீரியலுமே பண்ணீங்க, கௌரின்ற ஒரு சீரியலுமே வந்து அதில் நான் ஜஸ்ட் கெஸ்ட் ரோலாக தான் வந்தேன் 4 நாள். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இது அது. ஆளை விடுமா, கேரக்டர் பண்ண முடியாது. நீங்கள் ஹீரோயினா நீங்கள் சொல்லுங்க, கேரக்டரா அது எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாலோ அதில் போலீஸ் ஆக்சுவலி நான் 4 நாள் நடித்தாலோ எல்லாருமே அது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் நான் இல்லை, அது கேரக்டர் இப்போ வேண்டாம். என்னென்னா அதுக்கு ஜஸ்ட் 2024 நான் சுந்தரியில் நெகட்டிவ் இதுக்காக கூப்பிட்டாங்க. யார் ஒருத்தர், ரொம்ப நன்றி அதுக்காக. ஒருத்தரை கூட என்ன நெகட்டிவாக அக்செப்ட் பண்ணல. அதனால அதுக்கப்புறம் அவங்க கேரக்டரே மாற்றிட்டாங்க, பாசிட்டிவ் பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்களா? அதுதான் எனக்கு அந்த சீரியல்ல ஹீரோ மேல லைக் பைத்தியம். என் மாமா மேல எனக்கு அவ்வளோ காதல், அந்த மாதிரி தான். அது நெகட்டிவ் அளவுக்கு போகணும். பட் யாரும் அது நெகட்டிவாக பார்க்கவே இல்லை. என்ன தப்பு? அவளோட மாமா மேல அவளுக்கு லவ் இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதுல என்ன தப்பு? ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க கௌரியில கொஞ்ச நாள் தான் இருந்தேன். பட் நீங்க நந்தினியோட ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பண்ணீங்களா? சீன்ஸ் இருந்துச்சா? ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக தான் அந்த நியூஸ்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்க எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த சீரியலோட ஹீரோ. ஓகே, ஆமாமா. நீங்க பாண்டவர் இல்லம் யூ வேர் பேர் இல்லையா? நரேஷ். ஸோ அவர் அன்னைக்கு எனக்கு அவர் இது கேள்விப்பட்ட உடனே காலையில் 5 மணிக்கு அவங்க 4-5 பேர் இங்கேருந்து பெங்களூர் போயிருந்தாங்க. போகும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி அனுப்பிச்சிருந்தா. நான் அதை கேட்டுட்டு ஐயோ அட்டம் பண்ணியிருப்பாளோ. ஸோ நான் அவருக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணிவிட்டு அட்டம் பண்ணியாச்சா, இப்போ எப்படி இருக்கா? அதனால் அட்டெம்ப்டும் பண்ணியாச்சு, இதுவும் ஆயிடுச்சு. ஸோ அது லைக் உண்மையிலே என்ன இருந்தாலோ அது ஒரு முடிவு இருக்கக்கூடாது. அந்த முடிவை எடுத்துக்கக்கூடாது. நம்ம எனக்கு பர்சனலாக தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா க்யூட்டாக ஸ்வீட்டாக இருந்தா. பட் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா அது கூட எனக்கு தெரியும். லைக் சொல்லியிருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலில் கூட ஒர்க் பண்ணி இப்போ அவளுக்கு எல்லாருமே அந்த சீரியலில் ஆக்சுவலி கௌரி சீரியல் சொன்னேன்னா அவ தானே மெயின். வேற யாரும் அதில் அவ்வளோ மெயின் கிடையாது, அவ தான் மெயின். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ரெக்கக்னைசேஷன் கிடைக்கிறதுக்கு அப்புறம் இந்த முடிவு எதுக்கும் ஏன் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. நமக்கு தினமும் லைஃப் ஒரு போராட்டம் தான். நீங்கள் சொன்னீங்கல்ல 17 இயர்ஸ் நான் இது பண்ணிட்டு 17 இயர்ஸில் எனக்கே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. இங்கே இப்போ நான் ஃபேமிலி கூட இல்லையா, நான் தனியாக தான் இருக்கேன்னா. ஸோ தனியாக இருக்கும்போது எனக்கு புரியுது லைக் அந்த ஸ்ட்ரகிள் மேபி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தோணும். என்னன்னா சப்போர்ட் பண்ண பர்சன் எல்லா இதுக்கையோ வெளியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ வீட்டில் போனதோ ஃபேமிலியோட ஒரு ஆள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் அப்படி பண்ணால் தூங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே தனியாக இருக்கும்போது அது தனியாக ஸ்டே பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அந்த டைமில் நமக்கு பரவாயில்லம்மா, இன்னும் இருக்கும், நாளைக்கு இன்னும் பெட்டர் டே வரும். அட்லீஸ்ட் நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வேற யாரோ இந்த மாதிரி முடிவே இருக்கும்போது எனக்கு அந்த பர்சன் மேலே கொஞ்சம் கூட வரும். ஏன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி விட்டுட்டு போன அந்த ஃபேமிலி நீங்கள் ஜஸ்ட் மேபி உங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்.
உங்களோட சுச்சுவேஷனில் நான் இல்லை, பட் நீங்கள் போகிறதுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு கிடைச்ச அந்த கஷ்டம் ஒரு தடவை நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிங்கன்னா இந்த முடிவே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு யாருக்கும் தோணாது. உங்களுக்கு அவங்களோட இந்த பாண்டிங் இருந்திருக்கா மேம்? சீன்ஸ் அவங்களோட ஏன்னா எனக்கு ஆக்சுவலி அவளுக்கு அவ்வளோ ஷூட் இல்லை, லைக் பட் சேம் கேரவன் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். அவள் கொஞ்சம் அந்த டைமில் அவள் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் எல்லார்கிட்ட நல்லா மிங்கிள் ஆகிட்டா. பட் ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருந்துச்சு. புரியுது கண்டிப்பாக, அந்த கூச்ச சுபாவம் இருக்கும்போது எல்லா விஷயம் எல்லார்கிட்ட சொல்லவோ முடியாது, அந்த மாதிரி கூட இருக்கும். பட் பேசிடு. அண்ட் ஆக்சுவலி இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இது சாமி சீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதுனால இதுக்குன்னு ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து பயந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா இவங்க கரெக்டாக அதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு இவங்க இறந்து. ஸோ மேபி இது எதுவும் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டாக்கெல்லாம் இருக்கா? ஐ நோ இட்ஸ் லைக் ஒரு ஒரு கட்டுக்கதை மாதிரி தான். இவங்கள கூட நரேஷ் கூட அதுதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இப்போதான் அந்த மாதிரி சீன் போகுது தெரியல. அவங்கள எல்லாருமே ஆக்சுவலி எனக்கு தெரியும் இந்த சண்டே அன்னைக்கு ஃபுல் டீம் சேர்ந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ கனவு வந்துட்டு இருக்கு. இப்போது அந்த கேரக்டர் ரிப்ளேஸ் ஆகி வந்த அந்த பொண்ணு வந்ததோ ஃபர்ஸ்ட் டேயில் அது யாரோ வரதுக்கு முன்னாடியே நரேஷ் கண்டினியூஸாக இல்லை எப்படி அது வரும், அவள் சூப்பராக பண்ணிட்டு இருந்தா, எப்படி அவளை ரிப்ளேஸ் பண்ண முடியும், வேணா முடிச்சுக்கலாம் இது அது அப்படி அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தானா. ரிலாக்ஸ், ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரதுக்கு கூட அப்புறம் கூட கொஞ்சம் அப்படி பேசும்போது ரிலாக்ஸ், புது பொண்ணு அவள் வந்ததோ கொஞ்ச நாள் விரு, அதுக்கு அப்புறம் இது பற்றி பேசு. அந்த பொண்ணுக்கோ நந்தினிக்கோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல்ல இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இதாகும் போது நான் கேட்டேன். பட் அவளுக்கோ லைக் நரேஷ் ரொம்பவே லைக் பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டா. லைக் ரீசெண்டாக அவள் ரொம்ப நல்லா பாண்டிங் ஆச்சு. ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் எல்லாம் இல்லை, பட் ரீசெண்டாக அவங்களுக்குள்ள ரொம்ப நல்ல பாண்டிங். லைக் சேர்ந்து பொங்கல் ஷூட்டிங்காக சாரி ஷாப்பிங் பண்ணதோ, அது இல்லாமல் எங்கே கெட் டுகெதரில் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணதோ, இது ஆஃப் ஸ்க்ரீனில் கூட நிறையா இதே அது இது லைக் அவளோ ஏதோ பேசிகிட்டே இருப்பா, இவரோ அதுக்கே கருத்தை சொல்லிட்டு இருப்பா, நரேஷோ கருத்தை சொல்லிட்டு இருப்பா நந்தினிக்கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால டக்குன்னு அவருக்கு இல்லை அவள் சூப்பராக இருந்தாலே எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம், அது வராதே, அக்செப்டே பண்ண முடியல, எனக்கே அக்செப்ட் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. பட் ஒன்றுமில்லையே புதுசாக வந்து அந்த பொண்ணோட பேர் எனக்கு பர்சனலாக தெரியல, பட் நல்லா பண்ணுறா. லைக் அது லுக் கெட்டப்கே நல்லா இருக்கா. நரேஷ் ஃபீல் பண்ணாரா ரொம்ப இதை பற்றி பேசி? நரேஷ் கண்டினியூஸாக இது பற்றி எல்லார்கிட்டே ஃபோனில் பேசி நம்ம சேர்ந்து இருக்கும்போது கூட கண்டினியூஸாக இது பற்றி ஃபோனில் பேசி அவரோட லைக் அவருக்கே தெரியல அவள் கத்திட்டே இருக்கா சொல்லி, இமோஷனலாகி அவள் கத்திட்டே இருக்கா. என்னன்னா பாய்ஸ் எல்லாம் நார்மலி அழுகிறது ஏதாவது அது சின்ன வயசுலேருந்து அவங்கக்கிட்ட சொல்லி கொடுப்பாங்களா, இது பாய்ஸ் டோன்ட் க்ரை சொல்லி. ஸோ அவங்க அந்த க்ரை பண்ணதே தெரியாது. ஸோ அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி கோவப்படுறது, ஷவுட் பண்ணது, லைக் இமோஷனல் ஆனாலோ கத்தி அதுதான் அப்படி தான் அவங்க ரிலீவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் ரிலாக்ஸ், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ், இப்போது ஃபோன் எடுக்காது யார்கிட்ட, இல்லை எப்படி அப்படி என்கிட்ட கால் பண்ணி இப்படி கேட்குறாங்க அப்படி லைக் அவள் எதுக்கும் பண்ணியிருக்கா, அதை பற்றி ஏதோ பான் வாங்கின இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஏதோ யாராச்சும் கால் பண்ணி கமெண்ட்காக அவருக்கு கால் பண்ணும்போது ரொம்ப கோச்சிக்கிட்டு இருந்தா. அதனால அந்த டீம் அந்த டைமில் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்களா யார்கிட்டோ எந்த இதுக்கோ போக மாட்டோம், இதுக்காக எந்த இன்டர்வியூ கொடுக்க மாட்டோம், யார்கிட்டோ பேச மாட்டோம் சொல்லி. அண்ட் ஐ லிட்ரலி ரெஸ்பெக்ட் தட் டிசிஷன். அண்ட் வந்து உங்களோட லைக் பாண்டவர் இல்லமா இருக்கட்டும், நாயகி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து திருப்பி எப்போ நீங்கள் சன் டிவியில் வருவீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்காங்க. எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களை திருப்பி?
எனக்கு தெரியல, அது சன் டிவிக்கு தான் தெரியும். எனக்கு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் என்கிட்ட கேட்டாங்க, இது நல்லா கிடைச்சிச்சு, ஸோ இதுக்கப்புறம் சீரியல் பண்ண மாட்டிங்களா? மேபி இதுக்கப்புறம் எனக்கு உடனே இப்போ 2 பெரிய பெரிய மூவிஸ் கிடைச்சிச்சுன்னா மேபி நான் யோசிக்கலாம். பட் அப்படி இல்லைன்னா எப்போவாச்சும் மூவி கிடைக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சீரியலோ நான் பண்ணுவேன், மூவியோ பண்ணுவேன். இந்த மாதிரி கேப் கிடைச்சா உடனே பிரேக் கிடைச்சா உடனே ஓடி போய். பட் என்னோட பேஷன், என்னோட ஆசை எல்லாம் மூவி இன்னும் பண்ணணும், நிறையா மூவி பண்ணணும். உங்களோட ஆசை ஒன்று இருக்குல்ல, இவங்களோட நடிக்கணும், இவங்களோட இந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்ம இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அது யார் அது? நான் இது வரைக்கும் ரஜினிகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணல. ஸோ அதனால அவங்க கூட ஒரு தடவை ஒர்க் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும். ஐ திங்க் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வந்து விஜய் சாரோட நடிச்சிட்டீங்க, அஜித் சாரோட நடிச்சிட்டீங்க, அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்ச தலைவரோட படத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். அண்ட் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் கூட எஸ் ஓகே மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து 2 பேரோட படத்துலையும் நீங்கள் இருப்பீங்க. ஓகே ஓகே. அண்ட் வந்து நம்ம விஸ்வாசம் பற்றியும் பேசணும், பட் லைட்டாக பேசிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து நீங்கள் சாரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே கூட ஆன் ஸ்க்ரீனில் அந்த டைமில் ஆக்சுவலி ஆன் ஸ்க்ரீனில் நான் எவ்வளோ நடிச்சதோ அது வேறு ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய மெமரிஸ் வந்துச்சு. நான் மேம் ஒரு சில சீரியஸான மூவியில் நடிக்கும்போது ரொம்ப ஆஃப் ஸ்க்ரீனில் கூட கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. பட் நம்ம விஸ்வாசம் மூவியில் சீரியஸ்னஸ்க்கு இடமே இல்லை. ஸோ அதனால அவங்க கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock ஸ்பாட்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு சமயம்னா அப்படி வச்சுட்டு ஏன்னா ஃபுல் கிராமத்தையே சேர்ந்து இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் சீன் இருக்கும். அதனால எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டு நம்ம ஏதாவது விளையாடிட்டு இருப்போம். அது சாங்ஸோட கேம் இருக்கட்டும் சரி, மூவி பேர் கெஸ் பண்ணதோ இருக்கட்டும் சரி, இல்லைன்னா ஏதோ கார்ட்ஸ் விளையாடின லைக் ஃபன் மாதிரி ஏதோ கார்ட்ஸ் விளையாடுனா அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இந்த கண்டினியூஸாக நம்ம விளையாடிட்டே இருப்போம். ஆனால் இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம அஜித் சாரோட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் பெஸ்ட் மெமரி வந்து அந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் அஜித் சாரோட ஃபேன் தான், தலை ஃபேன் தான். ஸோ அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட் எனக்கு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான். அதில் ஒரு நாள் காத்தால லைக் 9க்கு முன்னாடியே சார் ஸ்பாட்க்கு ரீச் ஆனாங்க. அந்த டைமில் நானும் ரெடியாகி கேரவன்லேருந்து ஸ்பாட்க்கு போகிறேன், லைக் ஷூட்டிங் இடத்துல போகிறேன். அந்த டைமில் சாரை பார்த்த உடனே சாருக்கு நார்மலி அந்த பிளாக் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் லைக் அந்த பிளாக் ஹேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ கொடுக்குறது பிடிக்காது. ஸோ அதனால அந்த டைம்லேயே கொடுக்கல. ஸோ அன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. அந்த டைமில் சார்கிட்ட சாரோட ஃபோட்டோ ஸோ ஸ்வீட்டாக என்கிட்ட ஃபோட்டோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கார்லேருந்து இறங்கி ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோட்டோ கொடுத்தாங்களோ, அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கேரவன் வரைக்கும் போகிறதுக்குள்ளே மினிமம் 100-150 ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நான் கொடுத்த எனக்கு கொடுத்த எல்லாருமே பட் அவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு கொஞ்சமாக கூட ஹரிபரி பண்ணது இதாவது அப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கேரவனுக்கு போனாங்க. எஸ் மேம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன மேம்? நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன எதிர்பார்க்கலாம்? நாங்கள் இது வரைக்கும் நான் எதுவுமே சைன் பண்ணல. ப்ளீஸ் ஏதோ மூவி பார்த்தீங்கல்ல, நான் ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த மூவியில் நான் நடிச்சிருக்க சொல்லி ரொம்ப ஜாஸ்தி இது பண்ணல. ஏன்னா எனக்கே தெரியல எப்படி வரும், என்ன வராது, வருமா வராதா, இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கும், என்ன லெவலில் இருக்கோ எதுவுமே தெரியல. ஸோ அதனால நான் எதுவுமே சொல்லலை. பட் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு, இது நல்லா வந்தால் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி கூப்பிட்ட மாதிரி எல்லாருமே கூப்பிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே கூப்பிட்டாங்கன்னா அப்போ நான் போய் சொல்லலாம், இந்த மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி லைக் அந்த காம்ப்ளிமெண்ட் கிடைக்கணும் அந்த ஆசை இருந்துச்சு. அது நல்லா பண்ணியிருக்கீங்க, அது கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஃபைனலி கிடைச்சிருச்சு. இதே மாதிரி மீதி டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸும் எனக்கு நல்ல இது வாய்ப்பு கொடுத்தா அங்கேயோ எனக்கு நடிக்கணும். இன்னும் நிறைய நான் மூவிஸில் ஸ்பெஷலி மூவிஸில் உண்மையிலேயே நான் இது வரைக்கும் சீரியலில் நடிக்கணும் சொல்லி நான் யார்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணல. பட் மூவிஸ்க்காக நான் கெஞ்சிருக்கேன், நான் போய் சொல்லுவேன், நான் கெஞ்சிருப்பேன். என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. லைக் இந்த மூவிக்காகவே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லவே இல்லை நான் சீரியல் பண்ணியிருக்கேன் சொல்லி.
எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எனக்கு மூவினா அவ்வளோ பைத்தியம், லைக் பேஷன் என்னோடது. ஸோ அதனால உண்மையிலேயே நான் வெயிட் பண்ணுறேன் அடுத்த வாய்ப்புக்காக. மேம், ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் டெய்லி இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? டெய்லி பண்ணுவேன். மேக்கப் ஒழுங்காக ரிமூவ் பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் லைக் அது நைட்டில் கூட நான் வெளியில் போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போவேன் அந்த மாதிரி. அண்ட் டோனர் யூஸ் பண்ணுவேன் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி. பிம்பிள் எதுவும் வந்துச்சுன்னா நீம் ஆயில் இருக்கும், அது அப்ளை பண்ணுவேன். முன்னாடி நான் அந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. பட் இந்த நீம் ஆயில் கொஞ்சம் எஃபெக்டிவ், அது யூஸ் பண்ணுவேன். எப்போவாச்சும் கஸ்தூரி மஞ்சள், சந்தனம் அண்ட் முல்தானி மிட்டி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு கூட ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படி வீட்டில் அலோவேரா இது இருக்கு, சின்ன ஒரு செடி இருக்கு. ஸோ அதுலேருந்து அப்பப்போ இது எடுத்துகிட்டு அந்த ஜெல் கூட அப்பப்போ மீன்ஸ் ஃப்ரெஷ்ஷான அந்த இதோடது அலோவேராவோட அந்த ஜெல் எடுத்துகிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அதில் ஃபார் லைக் இப்போ ஸ்கின் உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வரணும், கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா அப்போ என்ன பேக்லாம் போடுவீங்க? இன்ஸ்டண்ட்டாக அப்படி எதுவுமே வராது. மெயின் என்னன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களோட ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கவில்லை, அதுதான். அதுக்கப்புறம் மேபி சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடாதனால உங்களுக்கு ஸ்கின் டல் ஆகிருக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுதான் புரிஞ்சுக்கணும், எதுக்காக டல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கலாம். இல்லைன்னா உண்மையிலேயே நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, உண்மையிலேயே நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்க. அந்த சுச்சுவேஷனில் மேபி உங்களுக்கு தூக்கம் பத்தலை. நான் நடுவில் எனக்கு கொஞ்ச நாள் தூக்கம் சரியாக வரல. அதுக்கப்புறம் நான் இந்த டாஃபி அந்த டாஃபி இந்த டீ அந்த டீ என்னென்ன சொன்னாங்க அது எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் குடிச்சிட்டு. என்னென்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் சரியாக வரலன்னா நீங்கள் மீதி அதுக்கு மேலே அந்த எவ்வளோ அது மேக்கப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இது போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் என்ன சொன்னாலும் நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான பிராண்ட்ஸோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலோ அது விட அந்த கஸ்தூரி மஞ்சள், முல்தானி மிட்டி அண்ட் சந்தனம் அந்த காம்பினேஷன் இருக்கு, பெஸ்ட்டான காம்பினேஷன். இப்போ ஆக்ட்ரஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்து நிறைய லைட்ஸில் இருக்க வேண்டியது இருக்கும் அண்ட் சன்லைட் டேரக்ட் சன்லலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாடி டக்குன்னு டேன் ஆகிடும்ல, ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மீதி எல்லார்கிட்டயோ. அவங்கள என் கூட 4 பேர் நார்மலாக நின்னா எனக்கு தனியாக லைட் கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த லைட் கூட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் தோணுது. இது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் எனக்கு நல்லா இருந்திருக்கும். நான் நார்மலி டிரைவுக்கு போகும்போது வேறு என்ன இருந்தாலோ இல்லைனாலோ கிளாஸஸ் போட்டுருவேன். டே டைமில் சன் கிளாஸஸ், நைட்டில் நார்மல் அந்த கிளாஸஸ், பட் ஏதாவது போட்டுருவேன். எனக்கு ரொம்ப லைட் வந்தால் கண்ணு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். மேபி ரொம்ப அழுது அப்படி கண்ணு சென்சிட்டிவ் ஆயிடுச்சோ என்ன தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு லைட் சென்சிட்டிவ்னா, ஸோ எனக்கு லைட் ரொம்ப பிடிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் லைட்டில் ரொம்ப போக மாட்டேன். பட் அதுக்கப்புறமா அப்படி டக்குன்னு லைக் ரொம்ப டேன் ஆகிட்டே அப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா உடனே போயிட்டு நான் டொமேட்டோ இருக்குல்ல, போகும்போது டொமேட்டோ வாங்கிட்டு போவேன், ஹாஃபாக கட் பண்ணுவேன், ஓகே ரப் பண்ணிட்டு இருப்பேன், நல்லா ரப் பண்ணிடுவேன் டோட்டலாக. அதுக்கப்புறம் அப்படியே 10 நிமிஷம் கழிச்சு நல்லா குளிச்சிடுவேன். ஓகே, ஃபார் டேன் ரிமூவல் நல்லா இது ரப் பண்ணி குளிக்கணும். ஓகே. அண்ட் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசராகவே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப டக்குன்னு ட்ரை ஆகிடுது, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ரெமெடினா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கிளிசரின் இருக்கு, கிளிசரின் யூஸ் பண்ணுங்க. பட் எனக்கு ஆயிலி ஸ்கின், ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அது சொல்ல முடியாது. ஓகே, சரி. இப்போ ஆயிலி ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஆயிலி ஸ்கின்க்கு வந்து டக்குன்னு பிம்பிள் வந்துடும். பிம்பிள் வந்துச்சுன்னா நான் நீம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். நீம் ஆயில் ஒர்க்ஸ். இங்கே இப்போ வந்துச்சுல, நான் நேற்று நைட் கூட அது லைக் ஒரு டோனர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும்தான் இது வச்சுருந்தேன். அதனால இது இப்படி ஆகலை, கம்மியாக அப்படி செப்ஸ் ஆகிட்டு இங்கே தானே இருக்கு. எஸ், வேறு ஏதாச்சும் வந்து பேக்ஸ் ஏதாச்சும் எங்களுக்கு ஐடியா கொடுங்களேன், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க ரெகுலராக. அதெல்லாம் என் தம்பி செம்மையாக ஐடியா கொடுப்பா. என் தம்பி ஒரு பையன் சொல்லி அப்படி
ரெண்டு அக்காவோட தம்பி. அதுக்கேற்ற மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பூசுவோ இல்லைன்னா அம்மா எங்களை என்ன பூசி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவள் ஃபேஸில் பூசி விடுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கூட அவள் அந்த மாதிரி தான் இருக்கா. ஏதாவது நம்ம ஸ்கின் கேர் பண்ணுமோ இல்லையோ அவர் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பா. சரி, அவங்க ஃபாலோ பண்ணதுல வந்து இது நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னா என்ன சொல்வீங்க? இந்த பேக் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா? அவர் காஃபி, எனக்கு ஆக்சுவலி காஃபி ஸ்மெல் அவ்வளோ பிடிக்காது, ஸோ அதனால காஃபி பேஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் அவர் சொன்னால் ஸ்க்ரப்பிங்காக காஃபி அண்ட் நார்மல் வாட்டர் கொஞ்சமாக அண்ட் சுகர், நிறைய சுகர் அப்படி இது பண்ணி அது ஸ்க்ரப் பண்ணியாச்சுன்னா அது டேன்க்கும் நல்லது அண்ட் ஸ்க்ரப்பிங்க்கு அதுக்கு பெஸ்ட்டு அப்படி சொன்னான். பட் எனக்கு காஃபி ஸ்மெல் ஒத்துக்காது, நான் டீ பர்சன். ஸோ அதனால எனக்கு அது நான் அப்ளை பண்ணல. பட் அது நல்லாயிருக்கும். ஹேர் கேர் டிப்னா, ஹேர் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் கொட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி. நம்ம ஹேர் நம்ம தான் மதிக்கணும். தேவையில்லை ஸ்ட்ரைட்னிங் பண்ணது இது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களுக்கு தேவைன்னா அப்போதான் ஏதாவது மெஷின் யூஸ் பண்ணுங்க. தேவையில்லையா எதுவுமே ஸ்கின்க்கு அப்படிதான். தேவையில்லையா சன்ஸ்கிரீன் தவிர வேறு எதுவுமே போடாதீங்க. மேக்கப் போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் அழகா இல்லை அப்படி இல்லை. ஏன்னா பராசக்தி மூவியில் நான் ஒரு சுட்டு மேக்கப் கூட போடல, ஜஸ்ட் சன்ஸ்கிரீன் மட்டும்தான், அந்த பெரிய பொட்டு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. தோ எனக்கு ஸ்டார்டிங்கில் தோணுச்சு இது மேபி மேக்கப்பே இல்லாமே அழகாக எனக்கு தெரிய மாட்டோம் இது அது. பட் அந்த மூவி பார்க்கறதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, இல்லை மேக்கப் இல்லாமல் கூட நம்ம அழகாக தெரியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட ஆக்சுவலி நிறைய லைக் விதவுட் மேக்கப் சுற்றுவேன். அதே மாதிரி நீங்களாக கூட ஆஃப் ஸ்க்ரீனில் நார்மலாக எப்போ தேவையில்லை அந்த டைமில் அட்லீஸ்ட் ஸ்கின்க்கு நார்மலாக விட்டுருங்க. ஹேர் கேருக்கு கூட அதுதான் லைக் குளிச்சா உடனே கோம் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டுட்டு சிரமெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு லைக் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா அது வேற விஷயம், இல்லைன்னா நேச்சுரலாக ட்ரை ஆகிறதுக்கு விடுங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. எவ்வளோ மெஷின் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ஹேருக்கு அவ்வளோ நல்லது. அது இல்லாம தண்ணி தூக்கம் அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். எனி பர்டிகுலர் ஹேர் ஆயில், இந்த ஆயில் நான் தேய்ப்பேன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நான் ரொம்ப சோம்பேறி, எதுவுமே சரியாக செய்ய மாட்டேன். ஸோ அப்படி இல்லை. பட் ஆமாம், நீங்கள் லைக் அந்த ஹிபிஸ்கஸ் இருக்குல்ல, ஹிபிஸ்கஸ் அந்த பூவோ சரி அந்த லீஃபோ சரி அதில் அது ஆனியன் அண்ட் கரி லீவ்ஸ் இதில் நம்ம கோகோனட் ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி அதில் கருஞ்சீரகம் அது கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அது கவர் பண்ணி வச்சு ஆறி வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுறோம் அது யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் வந்து இன்னும் தியேட்டர்ஸில் விந்தியாதாஸை பார்த்து நிறைய பேர் இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.